வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் குரு மணிகண்டன். நான் இந்த துறைக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன். ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே போயிட்டுருக்குது. அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுய ஜாதகம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுனா உங்களுக்கு அதுக்கு தகவல் சொல்லப்படும். அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும். அது இல்லாமல் திருமண புள்ளி, திருமண லக்னம், தொழில் புள்ளி, தொழில் லக்னம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி 27ஆம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம். தங்குமிடம், உணவு இலவசம். இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. அப்போது குருவே நமக, குருவே நமக. ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக, ஓம் ஹங் உங் மகா கணபதே நமக. நவகிரகங்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போ ராசிக்குள்ளே போகலாம். மேச ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். மேச ராசிக்கு வருகிற தை மாதம் என்னென்ன பலன் எப்படி இருக்கும்? பொதுவான பலன் கோச்சார பிரகாரம், அவர் ஒரு சுயஜாதக பிரகாரம், தசாபுத்தி பிரகாரம் மாறும். நம்ம பொதுவான பலனாக பார்க்கலாம். அப்போது தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் மாற்றம் வரும், தை பிறந்தால் எல்லா நன்மையும் வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது பொது நல்ல சொல். அந்த நல்ல சொல்லுக்கு ஏற்ப, அந்த நல்ல வார்த்தைகளுக்கு உட்பட்டு இந்த மேசராசிக்கு அந்த தை மாதம் முதல் 2 வாரங்கள் அலைச்சலாக இருந்தாலும் அடுத்த 2 வாரங்கள் நல்ல விஷயங்கள், உங்கள் மனதிற்கு இனிய விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் புது மாற்றங்களுக்கும் புது தெம்புக்கும் உண்டான சில நல்ல விஷயங்கள் உங்கள் கூட இணையும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவியாக வர்றதுக்கு நீங்கள் நினைத்த விஷயத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் இந்த தை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மகன் மகளுக்கு வரன் பார்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கைமேல் பலன்கிற மாதிரி தை மாதம் முயற்சி செய்யக்கூடியதப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதேபோல் நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தை மாதத்திற்கு நல்ல மருத்துவர், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில், தானிய தொழில், அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வருமானம் நம்ம கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு நிலையான அமைப்பில் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. முதலீடு தக்க வைக்கப்படும். நீங்கள் போட்ட முதலீடு கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் மேசராசிக்கு இப்போது இந்த தை மாத பலனில் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கும் தீர்க்க யாத்திரை போகிறதுக்கு, நடைபயணம் போகிறதுக்கு, அதாவது முருகனுக்கு மாலை போட்டு நடைபயணம் போகிறது, இந்த மாதிரி தெய்வத்துக்கு நடைபயணம் போகிறது, அதே மாதிரி தெய்வ விஷயங்களில் கலந்துக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறையா இருக்குது மேசராசிக்கு. அதே போல் அவரவர் நட்புக்கு, அதாவது நல்ல நண்பர்கள்னு சொல்லுவாங்க, அவரவருடைய நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசிக்கு இருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி அந்யோன்யத்தில் அதாவது தேவையில்லாமல் பார்த்தா அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுதான் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரி. உப்பு இல்லைங்கிறது தான் நிறைய தப்புக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மேசராசிக்கு. அதே மாதிரி உங்களுடைய சின்ன சங்கடங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல துணைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நண்பர்களாகவும் உங்கள் மனைவியே உங்களுக்கு அதை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருவாங்க. தாய் தந்தையரிடம் எதிர்பார்த்த உதவி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தை மாதம். அதே போல் மாமியார் மாமனார் அப்படிங்கிற உறவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கவனமாக பார்த்துக்குங்க. இல்லைங்களா? அதே மாதிரி தாய் மாமன் அப்படிங்கிற உறவெல்லாம் பார்த்திங்கன்னா, மாமன் மச்சனன் உறவுலையெல்லாம் உங்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. அதே இருக்கக்கூடிய உறவுகளை
நம்மளுடைய வாக்கு பலத்தால் அதாவது அதை கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளால் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். அதேபோல் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும் மாதமாக தை மாதம் இருக்கும். ஒவ்வொரு செயலையும் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வங்களுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் காளீஸ்வரர் சொர்ணகாளீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அங்கேயே வால்மேல் நடந்த அம்மன் இருக்காங்க, வால்மேல் நடந்த அம்மன், அந்த அம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.